குட் ஈவினிங் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்னா, சின்ன வயசுலேயே நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஈடுபாடாக இருந்த பராசரன் மாதவன். சொல்லுங்க பராசரன். வணக்கம், என் பேர் தான் பராசரன். என் சொந்த ஊர் கும்பகோணம். எங்கள் அம்மா அப்பா விட்டு நான் தனியாக அக்கா வீட்டில் சென்னையில் இருக்கேன். எல்லார மாதிரியும் நான் ஐடி செக்டரில் தான் வேலை செய்கிறேன். சமூக ஆர்வம், மக்கள் நலன், அதை பற்றி நானும் சாதாரணமாக தான் நினச்சேன். ஆனால் அது மாதிரி ஒரு புனிதமான செயல் உலகத்திலே எதுவும் கிடையாது. அப்புறம் தான் உணர்ந்தேன். என் வாழ்க்கையில் திருப்புனையாக இருந்த அந்த சம்பவம் தான் அக்கா காஃபி போடுக்கா. இங்க வாடி பூசணி. நான் பூசணி இல்ல, கால் மீ சப்பி. சப்பி தான். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு என்ன வேணா வாங்கி தரேன். ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ரெமோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ரெமோ தான் கல்யாணம் பண்ணிப்பியா நீ? இரு மாமா காஃபி குடிச்சிட்டு வரேன். நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது எங்க ஒன்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியல. ஒன்ன மாதிரியே இருக்கா இவ. என்ன மாதிரியே இப்ப பெரிய ஆள் ஆயிடுவாங்கற. எங்க இந்த வீட்டுக்கு வந்த நெகட்டிவே நீங்க ரெண்டு பேரும் தான். ஏன்? ஆமா, இந்த வீட்ல நீங்க ரெண்டு பேரும் தான் ஓ நெகட்டிவ்ஸ், நாங்க எல்லாரும் ஓ பாசிட்டிவ். சொல்டா. இப்போ வா, நான் வரேன். 5 minutes வரேன். அக்கா நான் வெளியே போயிட்டு வரேன்க்கா. சரிடா. வாடா மச்சான், எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? வெறுத்தான் அடிக்கிறான். இப்போ வாழ்க்கையே வெறுத்துட்டேன் மச்சான். எதுக்கு வாழணும்னே தெரியாம எதுக்கு. நீ கவலைப்படாத மச்சான், நம்ம சரக்கு அடிப்போம், ஜாலியாக இருப்போம். கசையை தூக்கி விடு. அந்த தம்மெடு மச்சான், அடிப்போம். அண்ணா கொஞ்சம் கால் நவுத்திக்கோங்கண்ணா. கால்லாம் எடுக்க முடியாது. அகராதித்தனமா பேசாதடா. அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன். ஏன்? ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. வேற என்ன
அண்ணா கெட்ட பழக்கம்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க அண்ணா. ஏன்? அண்ணா இதை நான் உங்கள் பாக்கெட்டில் பார்த்தேன். இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? நான் அடிக்கல. இதெல்லாம் வீட்டில் சொன்னேன்னா வேலையை விட்டுட்டு திருநன்னு தூக்கிடுவேன், பார்த்துக்க. எங்க அவளை காணோம்? காலிலேருந்து எந்திரிக்கியா இன்னும்? நேற்று நைட்லேருந்தே ஃபீவராக இருக்குது, மருந்து கொடுத்துருக்கேன், படுத்திருக்கா. கா, நான் ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டுறேன், வந்துடுவேன். ராத்திரிக்குள்ளே வந்துடுவேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. மச்சான், நான் சரக்கு எடுக்க போகிறேன், வரியா? இப்போ போகிறேன். கடுப்பாக இருக்குடா. இப்போ நான் போகிறேன், வரதா இருந்தாவா? நான் போகிறேன், பை. Cheers. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி. சொல்டி. நான் இங்கே வந்து ஊருக்கு வந்திருக்கேன். என்னாச்சு? ஐயோ, என்னடி சொல்கிற? ஐயோ, நான் இப்போ வர முடியாது. பாருடி, பார்த்துட்டு கூப்பிடு. அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன் சோகமாக இருக்கீங்க? வீட்டில் யாருமே இல்லை. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். இவனை வேற எங்கன்னே தெரியல. பாப்பாவுக்கு பிளட் கொடுக்கணுங்கிறாங்க. ரொம்ப ரேர் பிளட் குரூப், ஓ நெகட்டிவா. சரிக்கா, நான் யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்குறேன். அக்கா, நான் 10th படிக்கிறப்ப எனக்கு ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்னு நினைக்கிறேன்க்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. அவள் போய் எங்கள் அக்காவோட ரத்தம் கொடுத்துட்டா, குழந்தையோட உயிரை காப்பாற்றிட்டாங்க ஒரு வழியாக. இதுதான் என் வாழ்க்கையிலே நடந்த பெரிய திருப்பு முனை. இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இதாங்க என் கதை. இதனால தான் அவங்க முன்னாடி நான் அப்படி இந்த நிலைமையில் நிற்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாற்றம் வந்துச்சுன்னா நம்ம நாடு வேற லெவலில் இருக்கும்.
மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இறப்புங்கிறது முடிவானது. நாம் இறந்த பிறகும் நம் நினைவுகள் இந்த மண்ணில் இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். பாரதி ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினாரு. ஆனால் நாம் மதம்ங்கிற மதம் பிடிச்சு அலையிறோம். ஆனால் ஒன்றை மறந்துட்டோம். எந்த மதமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் மனுஷங்க உடம்புல ஓடுற ரத்தம் ஒன்று தான். மானிடராய் பிறக்க மாதவம் செய்யணும்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. மனுஷனா பிறந்த நாம என்ன செய்கிறோம்? மனுஷனா இருக்கும்போது செய்ய முடியாததை இறந்த பிறகாவது செய்வோமா? எல்லோருக்கும் அம்மா அப்பா ரத்தம் தான் உடல்ல ஓடும். ஆனால் சின்ன பெண்ணுக்கு வேலை செய்யும் பெண்ணும் ரத்தம் கொடுத்து ஒரு தாயானாள்.